பேசுகிறேன். குர்ஆன் கூறும் சமத்துவம். சமத்துவம் என்ன? எல்லாரும் ஆதமுடைய மக்கள். இதில் முஸ்லீம் ஒவ்வொருத்தனும் ஒரு உடம்பு மாதிரி, ஒரு உடம்பு மாதிரி. இது இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் இதை சொல்லுதா? ஒரு உடம்பு அங்கே செருப்படி வாங்கிட்டு இருக்கு காசால. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்களோட வியாபார தொடர்பு வச்சுருக்கீங்க. அல்ல சொன்னாலும் அவங்களோட தொடர்பு வச்சுக்காதீங்கன்ட்டு. இவங்க பெட்ரோல் கொடுக்கலைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் சப்ளை போகுது, வெப்பன் சப்ளை இவங்க கொடுக்குறாங்க. ஈரான் அடிக்குது இஸ்ரேல் மேலே, அதை நடுவில் இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. யார்? ஜோர்டான் மன்னர். இவர் யார்? ரசூல்லாவுடைய வாரிசு, ரசூல்லாவுடைய ரத்த வாரிசு இவங்க. ரசூல்லா செருப்புகள்ட்டி அடிப்பாங்க மறுமை நாளில் இவனெல்லாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்போது கொள்கை முடிவுகள், அப்போ அதாவது அரசியல் கோட்பாடு. குர்ஆன் என்ன சொல்லுது? அரசியல் கோட்பாடில் ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்? யார் வேணாலும் ஆட்சியாளராக ஆகலாம். அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? அல்லாஹ்வுடைய இறையச்சம் யாருக்கு அதிகமாக இருக்குது, யாருக்கு அல்லாஹ்வுடைய தீனுடைய நாலேஜ் இருக்குது, இந்த பேசிஸில் தான் நீங்கள் ஆட்சியாளரை தேர்வு பண்ணுறீங்களா? இதுதான் உங்கள் கிரைட்டேரியாவா? இங்கே கூட 1008 கேண்டிடேட் இருக்காங்க. அங்கே ஒரே கேண்டிடேட் தான் அந்த மன்னர். புரியுதா? அவர் தேர்வு பண்ணுறதும் பண்ணாததும் மக்கள் கையிலேயே கிடையாது. ஆக கேடுகட்ட சிஸ்டம். இந்த அமெரிக்கா உலகம் பூரா ஜனநாயகம் கொண்டு வருது. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் எங்கேயும் ஜனநாயகத்தை அது கொண்டு வரதில்லை. ஏன் தெரியுமா? மக்கள் இஸ்லாமிய மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஆட்சியாளர்கள் அப்படி இல்லை. அங்கே எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இவங்களுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். இந்த மன்னர்களுக்கு உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி வந்துடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அமெரிக்கா மன்னராட்சிக்கு மட்டும், இங்கே மட்டும் மன்னராட்சி தான் இருக்கணும். மற்ற இடத்துல என்னமோ டிக்டேட்டர்ஷிப் ரொம்ப கொடுமையானது, மன்னராட்சி ரொம்ப கொடுமையானது, ஜனநாயகம்தான் உலகில் சிறந்தது, அதை நாங்கள் பரப்புவது தான் எங்கள் மீது கடமை. இப்போ சொன்னால் பாரு லேட்டஸ்ட்டாக, இந்தியாவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்கா ஃபண்டு கொடுத்து பிரச்சாரம் பண்ணுதான். அங்கங்கே போர்டு பார்ப்போம்ல, வாக்களிப்பீர், உங்களுடைய கடமையை சரியாக செய்வீர், போர்டு இருக்கும் தெரியுமா? அந்த வவுசி பார்க்கிட்ட போர்டு வச்சுருப்பாங்க, சிஎஸ்சி ஸ்கூல்கிட்ட போர்டு வச்சுருப்பாங்க, கல்யாண மண்டபத்தை போர்டு வச்சுருப்பாங்க. சூர்யா பேசுவார், உங்களுடைய கடமையை நிறைவேற்றிட்டீங்களா, நிறைவேற்றி. இவங்களுக்கெல்லாம் காசு யார் கொடுக்குறா? அந்த போர்டுக்கெலாம் யார் காசு கொடுக்குறா? அமெரிக்கா கொடுக்குது. அமெரிக்கா இப்போ தான் சொல்லிச்சு, மோடி உட்கார வச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு மறுத்தாங்க. அது என்ன, நம்ம சில பேர் இருக்குங்கிறான், இல்லைங்கிறான். இங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும்னு அவனுக்கு என்ன வந்துச்சு? அதான் அவனே சொல்கிறான் மீடியாவில். ட்ரம்ப் அதே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்தியாவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாகணும்னு எனக்கு என்னங்க வந்துச்சு? பைடன்லாம் அப்படி போட்டுட்டு இருந்தார். அந்த ஃபண்டை கட் பண்ணுறேங்க நான். இந்தியாவில் ஓட்டு உளுந்தா என்ன, உள்வாட்டி. புரியுதா? அப்போ இங்கே ஜனநாயகம் இருக்கணும், அங்கே ஜனநாயகம் இருக்கக்கூடாது. ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அங்கே எல்லாரும் ஹரமுக்கு போகிறாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பார்க்குறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, தாய்மொழியில் குர்ஆனை ஓதுறாங்க. குர்ஆன் என்ன பேசுதுன்னு ஒவ்வொருத்தனுக்கு தெரியும். மக்காவில் இருக்கிறவனுக்கு தெரியும், மதீனாவில் இருக்கிறவனுக்கு தெரியும். இந்த முகமது பின் சல்மான் எலெக்ஷனில் நின்னா டெபாசிட்டு காலி ஆயிரும். நியாயமத்தி அவங்க மான ரோசம் ஒரு இலவும் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷன் வேணுமா? அதுவும் சொல்ல மாட்டானுங்க. எலெக்ஷன் வேண்டாமா? அதுவும் கிடையாது. எந்த பாலிசியும் கிடையாது. ஒரே பாலிசி தான், லாபம். இங்கே எலெக்ஷன் வச்சா லாபம், இங்கே எலெக்ஷன் இல்லைன்னா லாபம். இங்கே குர்ஆன் படித்தா லாபம், இங்கே குர்ஆன் படிக்கலைன்னா லாபம். தூண்டி விடுவானு. இவங்களால் முடியல அப்படின்னு வச்சுக்கோ, திடீர்னு இஸ்லாமிய எழுச்சி தூண்டி விட்டுருவான். ஒரு மன்னன் இவங்களுடைய டீலு, அது மன்னர் வச்சுருப்பாங்களா கண்ட்ரோலில், திடீர்னு அந்த அவனும் மன்னன் தானே, கிறுக்கன் தானே. அவன் என்ன பண்ணுவான்? என்னடா இவன் 50 ரூபா எடுத்துகிட்டு நமக்கு 40 ரூபா கொடுக்குறான், ஏன் நம்மளே 75 ரூபா சாப்பிடக்கூடாது? அமெரிக்கா நீ வெளியே போ அப்படிமா. அப்போ திடீர்னு என்ன பண்ணுவான்? சில ஆலிம்களை செட்டப் பண்ணி வச்சுட்டு, மன்னராட்சி இஸ்லாத்தில் ஹராம, இவனை விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்பா. மக்கள் என்ன பண்ணுவான்? ஆமாம் மன்னராட்சி ஹராமு. வெப்பன்ஸ் யார் சப்ளை பண்ணுவான்? அமெரிக்கா சப்ளை பண்ணுவான். ஐஎஸ்ஐஸ்க்கு யார் கொடுத்தா? அமெரிக்கா கொடுப்பான். திடீர்னு இது கொடுப்பான், வெப்பன்ஸ் கொடுத்துருவான். அவன் ஆட்சி பிடிச்சவொன்னே வச்சுக்கோ, பிடிச்சவொடனே என்னம்பான்? அவன் தீவிரவாதி ஆட்சி பிடிச்சிட்டான், அதனால் பீஸ் கீப்பிங், அதாவது
அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிர்வாகம் வந்து நாங்கள் அனுப்புவோம். அது ஐநா சபை வந்து இது பண்ணி இப்போ அதான் சொன்னாங்க காசாவுக்கு வந்து ஹமாஸும் வேணாம்ப்பா, நேத்தனியாவும் வேணாம்ப்பா, பீஸ் கீப்பர்ஸ் வந்து பார்ப்பாங்கப்பா. பீஸ் கீப்பர்ஸ் யாருப்பா? நேட்டோ, இவங்கெல்லாம் யார்? இந்த சொக்கத்தங்கங்கள், மலக்குகள், இவங்க வந்து அங்கே அமைதி நிலைநாட்ட. அமைதியுடைய ஆப்ஷன் என்ன தெரியுமா? நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, காசா விட்டு வெளியே போயிடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 20 வருஷம் கழித்து வீடு கட்டித்தரோம், அப்போ பார்த்து முடிவு பண்ணுறோம் உங்களை உள்ளே விட்றதா வேணாம்ட்டு. என்ன அருமையான ஆஃபரு! காரி மூஞ்சில் துப்பிட்டு அந்த இடிபாடுகளுக்குள்ளே போய் வாழ்ந்தாங்க. இப்போ அந்த இடிபாடு மேலேயும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து அதான் சொல்கிறேன்ல, அரசியல் கோட்பாடு, கொள்கை முடிவுகள் எதுவும் இஸ்லாமிய நாடுகளில் இல்லை. அப்போ எதுக்கடா குரானை வச்சுட்டு இருக்கிறீங்க? தராவி எதுக்காக குரானை வச்சு பிடிக்கிறீங்க? அதான் சொல்கிறான். என்ன 57 நாடுகளை அவங்க பிரிஞ்சிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? முஸ்லீம்கள் பாகுபாடு இல்லை என்று அப்படின்னு சொல்லுவாங்க.